ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் இப்படி விளக்கேற்றினால் அல்ல அல்ல குறையாமல் பண வரவுங்கிறது வந்து கொண்டே இருக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது வட இந்தியாவில் ஆஷாட மாதம்னும் ஸ்வர்ண மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் அம்மனையும் சிவபெருமானையும் விரதம் இருந்து வழிபடுறவங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது. வீட்டில் அம்மனின் விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க வீட்டிலேயே பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். இந்த மாதத்தில் குங்குமத்தால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும். ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம். ஆன்மீக மாதமான ஆடி மாதம் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த ஒரு புண்ணியமான ஒரு காலம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடிப்பெருக்கு இப்படி எல்லாமே ரொம்பவே உயர்ந்த புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் சொல்லப்பட்டாலும் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுறதுக்குரிய ஏற்ற மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்கிறதுனால அம்மனின் அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அம்மனுக்கு புது வஸ்திரம் வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, வளையல், கண்ணாடி இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்க வச்சு வழிபடணும். தினமும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்க முடியலனாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்கும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், கூழ் படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். வீட்டு வாசலில் வேப்பிலை, மாவிலை தோரணம் கட்டி அம்மனை வரவேற்கணும். ஆடி மாதத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி தீபதூபம் காட்டி வழிபடுறதுனால அம்மன் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்தருள்வாங்க. பணத்தை ஈர்க்க ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விளக்கு வழிபாடை பார்த்துடலாம். ஆடி மாதத்தில் வீட்டில் உள்ள பித்தளை விளக்கிலையோ இல்லைன்னா மண் அகல் விளக்கிலோ நெய் விட்டு தாமரை தண்டு திரியால் விளக்கேற்றணும். விளக்கேற்றுவதற்கு முன்னாடி அந்த விளக்கில் 4 இல்லைன்னா 5 டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு விளக்கேற்றணும். தீபத்தின் அகலில் நெய் உருகும் பொழுது அதற்குள் இருக்கும் கற்கண்டும் இலகி புதுவிதமான மனம் வீசும். இந்த மனம் வீடு முழுவதும் பரவும் பொழுது தெய்வ சக்தியானது நம் வீட்டில் நிறைய துவங்கும். நெய் தீபத்தில் கற்கண்டு சேர்த்து விளக்கேற்றுவதனால வீட்டில் தடையில்லாமல் பணம் வந்து கொண்டிருக்கும். மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். கடன் தொல்லை தீரும், நோய் நொடிகள் அகலும். ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே இந்த தீபத்தை ஏற்றுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். மற்ற மாதங்களிலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி அம்மனுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது மிகுந்த சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். பரம ஏழையும் பணக்காரராவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப விசேஷமான தீபம் இந்த தீபம். இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த பொருளை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி மாதம் இந்த 5 வழிபாடுகள் செய்வது நம் குடும்பத்திற்கு சுபிஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாத சிறப்புகளும் ஆடி மாதம் கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய 5 வழிபாடுகளையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஔவை விரதம். ஔவையார் நோன்பின் சிறப்புகளில் ரொம்ப முக்கியமானது இது. முழுக்க பெண்கள் மட்டுமே செய்யும் நோன்பு. பெண்கள் செய்யும் வரலட்சுமி விரத பூஜையில் ஆண்கள் கலந்துப்பாங்க. இந்த ஔவையார் நோன்பு எந்த ஆணுடைய கண்ணிலும் படாதவாறு பெண்கள் தனியே இந்த நோன்பை செய்வாங்க. இளம் பெண்கள் முதல் வயதான சுமங்கலிகள் வரை ஒரு பகுதியில் இருக்கும் அனைத்து பெண்களும் ஒன்று கூடி இந்த விரதம் இருந்து நோன்பை செய்வாங்க. சுமங்கலி பெண்ணின் தலைமையில் இந்த நோன்பு நடத்தப்படும். நோன்பு படைப்பதற்கான கொழுக்கட்டைக்கு அரிசியை தனியாக ஊற வச்சு காய வச்சு மாவாக அரைத்து தனியாக வச்சுருப்பாங்க. அதை உப்பு சேர்க்காமல் பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு வழிபடுவாங்க. திருமணம் ஆக நோன்பிருக்கும் இளம் பெண்கள் அவங்களது மனதுக்கு பிடித்த ஆணின் உருவத்தை கொழுக்கட்டையாக பிடித்தும் வழிபாடு செய்வாங்க. ரொம்ப விசேஷமானது இந்த ஔவையார் நோன்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில் அம்பாளின் அருளை பெற ஆடிப்பூர நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்மனுக்கு போட்டதுக்கப்புறம் வளையல்களில் 2 வாங்கி பெண்கள் அணிஞ்சுக்கிட்டால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க
இதை மாதிரி 2 வளையல வாங்கி போட்டுக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. தமிழ் மாதத்தில் ஆடி சிறப்பு வாய்ந்ததாக இருப்பது இந்த மாதத்தின் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்குக்காக கொண்டாடப்படுது. ஆடி மாதம் பெருகும் ஆற்று வெள்ளம் காரணமாக அந்த 18 படிகளும் மூழ்கிடுமா. அந்த புது வெள்ளத்தை வரவேற்று விழாவாக ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கினாலும் அது பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் நீர்நிலைகளில் பெருகும். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நதித்துறையில் மக்கள் வழிபாடு செய்வாங்க. பெண்கள் ஒன்று கூடி ஆற்றாங்கரையில் வாழை இலையில் அரிசி, பழம், பனையோலை, கருகமணி, மஞ்சள் இதெல்லாம் வச்சு படையலிட்டு வழிபாடு செய்வாங்க. ரொம்பவே விசேஷமானது இந்த 18ஆம் பெருக்கு. அதுவும் ஒவ்வொரு கிராமத்தில் சிட்டிலையும் கொண்டாடுவாங்க, இருந்தாலும் கிராமத்தில் சூப்பராக இருக்கும். அது எங்கள் ஊர் 18ஆம் பெருக்கு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களுமே உங்கள் வீட்டில் ரொம்ப மனநிறைவோடு இந்த 18ஆம் பெருக்கை கொண்டாடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களை வந்து சேர்ந்து அடையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம். வருடந்தோறும் 2 முறையாவது அவங்கவுங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, ஆனால் அதில் குலதெய்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஆடி மாத குலதெய்வ வழிபாடு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு தரிசனம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள், உப்பு வாங்கி வச்சு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். வருஷத்தில் ஒரு தடவையாவது அங்காளி பங்காளி எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும். அடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். வருடம் முழுவதும் ஒரு அமாவாசையில் விரதம் இருக்க முடியலைனாலும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இது பெண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் செய்யணும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவங்கவுங்க செய்த பாவங்கள் நீங்கி நற்கதி அடைவதற்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கும். யார் ஒருவர் அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அதன் பலன் அவங்களின் பிள்ளைகளை போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய சந்ததிகளே ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களின் பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசையை அவங்க பெற்றோர்கள் செய்யணும். ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி அமாவாசை. ஆடி அப்படின்னாலே அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடியில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மாதிரி விழாக்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம மனசுக்கும் நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சேர்ந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் வீட்டில் செய்யணும். அப்போ மனநிறைவோடு இதெல்லாம் செய்யலாம், மனநிறைவோடு இருக்கலாம். வீட்டில் அனைத்து வித 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதாவது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, 16 செல்வங்கள், அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தை மிஸ் பண்ணிடவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.